ட்ரெயின்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்துறவங்கள்ல இருந்து காரில் வந்து ஜம்முன்னு இறங்குற ஆட்கள் வரைய நம்ம தினம் தினம் நம்மளோட லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு இந்த நபர்களை பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு திருப்தி வராது, ஒரு தலகணம் தான் வரும். அதே நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான ஏக்கமும் பொறாமையும் தான் வரும். அப்போ நம்மளோட வாழ்க்கையை கூட நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால நம்மளை நம்ம லைஃபோடய கம்பேர் பண்ணிக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்குதான்னு பாருங்கள். அப்பையிலேருந்து இப்போ வரையும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் சந்தோஷம்தான் பட்டுக்கணும். ஏன்னா புதுசாக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலையே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறது எதையும் நம்ம இழக்காம தானே இருக்கிறோம். அப்போ சந்தோஷப்பட்டு தானே ஆகணும். ஆனால் நான் முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ ரொம்ப தாழ்ந்த நிலைமையில தான் இருக்கிறேன், நான் ரொம்ப சரிஞ்சு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக கவலைப்பட்டு இங்கே எதுவும் மாறப்போவது கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இறைவனோட நாட்டம் இல்லாமல் அது நடக்காது. அதனால எது நடந்தாலும் நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்றத மனசில் நினச்சிட்டு உங்களோட கவலைகளையும் கஷ்டங்களையும் இறைவன்ட்டு ஒப்படைச்சிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சரிஞ்சு விழுறோம் அப்படின்றது வந்து எழுந்து நிற்கிறதுக்காக மட்டும்தான். அதனால நல்லதோ கெட்டதோ நடந்து முடிஞ்ச கடந்த கால விஷயங்களை விட்டு வெளியே வாங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி நிம்மதியாவோ சந்தோஷமாவோ வாழலாம் அப்படின்றத மட்டும் பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.